Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது சொல்யூஷனை வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்டாக இந்த சால்வெண்ட்டோடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தேர்டாக இந்த சொல்யூட்டோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக வந்து சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கா இல்லை டைல்யூட்டடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம ப்ரீஃபாக லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பற்றி பார்க்கலாம். சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன? இப்போது ஒரு சுகர் இருக்குது, அதை நம்ம வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சீனி தண்ணி, சுகர் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சுகரை தான் நம்ம சொல்யூட்டுன்னு சொல்கிறோம். நம்ம எதில் போட்டு டிசால்வ் பண்ணுறோமோ அந்த வாட்டரை தான் வந்து சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடியது சுகர் சொல்யூஷன். ஓகே, அடுத்ததாக சால்ட்டு. இது நம்ம வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணும்போது we will get a salt solution. இந்த சால்ட் தான் வந்து சொல்யூட். அதை நம்ம எதில் போட்டு டிசால்வ் பண்ணுறோம்? வாட்டரில். அந்த வாட்டர் தான் வந்து சால்வெண்ட். நமக்கு கிடைக்கக்கூடியது சால்ட் சொல்யூஷன். அப்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ பாருங்கள், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலுமே ஒரு 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஒரு ஃபேஸஸ்க்குள்ளே அது வந்துடும். ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? நம்ம லோவர் கிளாஸில் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை பற்றி லேர்ன் பண்ணியிருப்போம். சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இதை 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 3 ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி இந்த 3 ஃபேஸஸ்க்கு அண்டரில் தான் வரும். ஒன்று அது சாலிடாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூப், டேபிள், சேர், ஒரு திடமான பொருளாக இருக்கலாம். ஆர் இன் லிக்விட் ஃபார்ம், வாட்டர், ஜூஸ், மில்க், இந்த மாதிரி திரவியமாக இருக்கலாம். ஆர் இன் ஃபார்ம் ஆஃப் வேப்பர், ஸ்டீம், இந்த மாதிரி கேஷியஸ் ஃபார்மில் வந்து இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலுமே இந்த 3 ஸ்டேட்ஸுக்குள்ளே வந்துடும். நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பைனரி சொல்யூஷன் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தோம். பைனரி சொல்யூஷன்னா என்ன? அந்த சொல்யூஷனில் ஒரே ஒரு சொல்யூட், ஒரே ஒரு சால்வெண்ட் மட்டும் இருக்குது. இந்த ரெண்டு இது மட்டும்தான் இருக்குது. பைனா 2. ஸோ இந்த 2 மட்டும் இருக்கிறதுனால இதை நம்ம பைனரி சொல்யூஷன்னு சொல்கிறோம். அப்போது இந்த பைனரி சொல்யூஷனில் வரக்கூடிய சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்குது இல்லையா? அப்போது இது வந்து ஏதாச்சும் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்துடும். ஒன்று இது வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா இது வந்து லிக்விடாக இருக்கும், இல்லைனா இது லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சாலிடாக இருக்கும். இந்த மாதிரி எனி ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து இந்த ரெண்டும் இருக்கும். இப்போது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிது. இப்போது இந்த சொல்யூஷனில் சொல்யூட் வந்து அதிகமாக இருக்குமா இல்லை சால்வெண்ட் வந்து அதிகமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் தான் அதிகமாக இருக்கும். சுகர் சொல்யூஷனில் வாட்டர் தான் அதிகமாக இருக்கும், சுகர் கம்மியாக தான் இருக்கும். சால்ட்டு சொல்யூஷனில் வாட்டர் தான் அதிகமாக இருக்கும், சால்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் சரி சால்வெண்ட் தான் வந்து அதிகமாக இருக்கும். இட் கான்ஸ்டியூட்ஸ் த மேஜர் பார்ட். இந்த சால்வெண்ட்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த சொல்யூஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சால்வெண்ட்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது இட் இஸ் த ப்ரைமரி ஃபேக்டர். அதுதான் அந்த சொல்யூஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். பைனரி சொல்யூஷன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அந்த சொல்யூஷனில் ஒரே ஒரு சொல்யூட், ஒரே ஒரு சால்வெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனை தான் பைனரி சொல்யூஷன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போது நம்ம ஒரு டேபிள் காலம் பார்க்க போகிறோம். அந்த டேபிள் காலமில் வந்து ஒரே ஒரு சொல்யூட், ஒரே ஒரு சால்வெண்ட் தான் இருக்குது. அந்த சொல்யூட் அப்படிங்கிறது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் வரலாம். அந்த சால்வெண்ட்டுமே அப்படி தான், அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சொல்யூட், எந்த மாதிரியான சால்வெண்ட் வந்து டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டேபிள் காலமில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பைனரி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சாலிட் சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை லிக்விட் சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை கேஷியஸ் சொல்யூஷனாக இருக்கலாம். சாலிட் சொல்யூஷன் பார்க்கும்போது அங்கே சாலிட் தான் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. லிக்விட் சொல்யூஷனில் லிக்விட் தான் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. கேஷியஸ் சொல்யூஷனில் கேஸ் தான் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதாக பார்க்கலாம் தனித்தனியாக. சாலிட் சொல்யூஷன் இதில் ஃபர்ஸ்ட்டாக சொல்யூட் அப்படிங்கிறது சாலிடு. இந்த சாலிடு வந்து இன்னொரு சாலிட் அப்படிங்கிற சால்வெண்ட்டில் போய் டிசால்வ் ஆகுது. இப்போது இது நம்ம கேட்கும்போது விசித்திரமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சுகர் அப்படிங்கிற சாலிடை வந்து வாட்டர் அப்படிங்கிற சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும். அது வந்து ஓகே, நமக்கு வந்து ஈஸியாக புரியுது. எப்படி ஒரு சாலிட் வந்து இன்னொரு சாலிடில் டிசால்வ் ஆகும்?
இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு. இதுக்கு தான் வந்து நம்ம அலாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து சாலிட் அப்படிங்கிற ஒரு சொல்யூட் இன்னொரு சாலிட் அப்படிங்கிற சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆகிருக்கா, அதுதான் இது. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த சால்வெண்ட் அப்படின்னா இந்த சாலிட் தான் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட்டில் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான் வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்கும், காப்பர் அப்படிங்கிறது கம்மியான அமௌண்ட்டில் வந்து இருக்கும் அலாயில். அடுத்த எக்ஸாம்பிள், லிக்விட் அப்படிங்கிற ஒரு சொல்யூட் இஸ் கெட்டிங் டிசால்வ்ட் இன் சாலிட் அப்படிங்கிற சால்வெண்ட்டு. அப்போது இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மெர்குரி வித் சோடியம். ஸோ மெர்குரி அப்படிங்கிறது ஒரு லிக்விட் அண்ட் சோடியம் அப்படிங்கிறது ஒரு சாலிட். அப்போ மெர்குரி வந்து சோடியமில் போய் டிசால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அமால்கம். இது வந்து டென்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டென்டல் கேவிட்டிஸில் அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு தி யூஸ்ஃபுல் அமால்கம். அடுத்து செகண்டாக லிக்விட் சொல்யூஷன். அப்போது இதில் சாலிட் அப்படிங்கிற ஒரு சொல்யூட் வந்து இஸ் கெட்டிங் டிசால்வ்ட் இன் லிக்விட் அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் டிசால்வ்ட் இன் வாட்டர் ஆர் சுகர் டிசால்வ்ட் இன் வாட்டர், இதெல்லாம் இதுக்குரிய எக்ஸாம்பிள். அடுத்து செகண்டாக லிக்விட் அப்படிங்கிற ஒரு சொல்யூட் இஸ் கெட்டிங் டிசால்வ்ட் இன் லிக்விட் அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட். எப்போவுமே எப்படி லிக்விட் வந்து லிக்விடில் டிசால்வ் ஆகும், சாலிட் வந்து லிக்விடில் டிசால்வ் ஆகும். ஓகே, லிக்விட் வந்து எப்படி லிக்விடில் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்ட் இன் வாட்டர். அப்போ லிக்விடில் வந்து டிசால்வ் ஆகியிருக்கு. அடுத்து தேர்டாக கேஸ் இஸ் கெட்டிங் டிசால்வ்ட் இன் லிக்விட். கேஸ் எப்படி லிக்விட் டிசால்வ் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சோடா வாட்டர். அங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகியிருக்கும். இதுதான் வந்து கேஸ் டிசால்வ்ட் இன் லிக்விட். அடுத்து கேஷியஸ் சொல்யூஷன். இங்கே நம்ம சொல்யூட் அப்படிங்கிறத லிக்விட்னு எடுத்துக்கிறோம் அண்ட் சால்வெண்ட் வந்து நம்ம கேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர் இன் ஏர், இதான் இதுக்குரிய எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட். அடுத்து கேஸ் கெட்டிங் டிசால்வ்ட் இன் கேஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன் கேஸ். இப்போ கேஸ் வந்து கேஸில் போய் டிசால்வ் ஆகி இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம என்ன திங்க் பண்ணிகிட்ருப்போம், சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாலிட் தான் வந்து சொல்யூட்டாக இருக்கும், லிக்விட் தான் வந்து சால்வெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு பைனரி சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ சொல்யூட்டே வந்து சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அண்ட் சால்வெண்ட்டுமே அப்படி தான், சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததாக பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட்டை பொறுத்து சொல்யூஷன் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. அதாவது சால்வெண்ட் அப்படிங்கிறது வாட்டர் மட்டும்தான் சால்வெண்ட் கிடையாது. இப்போது வந்து சுகர் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், ஓகே, சால்ட்டை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், ஓகே, இங்கே வந்து வாட்டர் சால்வெண்ட்டை ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறையா சப்ஸ்டன்ஸுக்கு இந்த வாட்டர் தான் வந்து சால்வெண்ட்டை ஆக்ட் ஆகிறதுனால நம்ம இந்த வாட்டரை வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக எல்லா சப்ஸ்டன்ஸுமே கண்டிப்பாக வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது, வேறு ஏதாச்சும் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். என்ன மாதிரியான சால்வெண்ட் அப்படின்னா ஒன்று ஈத்தராக இருக்கலாம், இல்லை பென்சின் அப்படிங்கிற சால்வெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆல்கஹால் அப்படிங்கிற இன்னொரு சால்வெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாட்டரை மட்டுமே இல்லாமல் வேறு ஏதாவது சால்வெண்ட்லேயும் டிசால்வ் ஆகுது இல்லையா அந்த சொல்யூட்டெல்லாம். ஸோ இதை பொறுத்து சொல்யூஷன் அப்படிங்கிறது அக்வஸ் சொல்யூஷன் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு ரெண்டாக கிளாஸிஃபை ஆயிருக்கு. அக்வஸ் அப்படின்னாலே வாட்டர்னு அர்த்தம், நான் அக்வஸ் அப்படின்னாலே அதில் வாட்டர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா இந்த சொல்யூஷனில் வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாட்டரில் காமன் சால்ட் டிசால்வ் ஆகும் அண்ட் வாட்டரில் சுகர் வந்து டிசால்வ் ஆகும் அண்ட் வாட்டரில் காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது டிசால்வ் ஆகும். ஸோ இங்கே வாட்டர் தான் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதனால தான் இதை நம்ம வந்து அக்வஸ் சொல்யூஷன்னு சொல்கிறோம். நான் அக்வஸ் சொல்யூஷனில் வந்து எந்த லிக்விடாக வேணாலும் இருக்கலாம், அதர் தேன் த வாட்டர் வந்து ஆக்ட் ஆஸ் அ சால்வெண்ட். அப்போ அந்த மாதிரியான லிக்விடை வி கால் இட் ஆஸ் அ நான் அக்வஸ் சால்வெண்ட். வாட்டர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சால்வெண்ட் வருது இல்லையா, ஈத்தர், பென்சின், ஆல்கஹால். ஸோ அந்த மாதிரியான சால்வெண்ட்டை நம்ம நான் அக்வஸ் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த சொல்யூஷனை வந்து நான் அக்வஸ் சொல்யூஷன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ கார்பன் டை சல்ஃபேட் அப்படிங்கிற அந்த சால்வெண்ட்டில் சல்ஃபர் டிசால்வ் ஆகிறது அண்ட் கார்பன் டெட்ரா குளோரைட் அப்படிங்கிற சால்வெண்ட்டில் அயோடின் வந்து டிசால்வ் ஆகிறது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனை தான் நம்ம நான் அக்வஸ் சொல்யூஷன்னு சொல்கிறோம். இந்த சால்வெண்ட்டை வந்து we call it as a non-aqueous solvent. Next, third, based on the amount of solute. The amount of solute that can be dissolved in a given amount of solvent is limited under the given condition.
அதாவது இப்போ ஒரு சால்வெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த சால்வெண்ட்டில் நம்மளால் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸை பொறுத்து. அதை வச்சு சொல்யூஷன் அப்படிங்கிறது 3 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. தே ஆர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இப்போ அந்த சொல்யூஷனில் அட் அ கிவன் டெம்பரேச்சர், ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, சே 25 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சரில் டிஃபனைட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் ஆஃப் வாட்டர் தான் வந்து டிஃபனைட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டு. ஸோ 100 கிராம் ஆஃப் வாட்டரில் நம்மளால் 36 கிராம் ஆஃப் NaCl தான் வந்து கரைக்க முடியும், டிசால்வ் பண்ண முடியும், சால்யூபிள் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும்னா அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ்டு. ஒரு 37 கிராம், ஒரு 38 கிராம் ஆஃப் NaCl அவ்வளோலாம் எடுத்துக்க முடியாது. இவ்வளோனா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டு தான். அதுக்கு மேலே எந்த ஒரு சொல்யூட்டுமே நம்மளால் டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுக்கு மேலே டிசால்வ் பண்ணால் என்ன ஆகும்? ஃபர்தர் அடிஷன் ஆஃப் NaCl லீவ் இட் அன்டிசால்வ்டு, கரையாமல் அப்படியே கீழே வந்து செட்டில் ஆயிரும். புரியுதா? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த சால்வெண்ட்டில் இவ்வளோ தான் சொல்யூட்டை கரைக்க முடியும்னா அவ்வளோதான் கரைக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம கரைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த சொல்யூட் போய் கீழே செட்டில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிசால்வ் பண்ணி கொண்டு வரக்கூடிய சொல்யூஷனை நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த சொல்யூஷனில் லெஸ் சொல்யூட் வந்து இருக்கும் தேன் தட் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இங்கே அன்சாச்சுரேட்டட் அப்படிங்கிறது அந்த 36 கிராம் ஆஃப் NaCl வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து போட்டோம் இல்லையா, அந்த 36 கிராமுக்கும் கம்மியாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சொல்யூட்டை. 10 கிராமோ 20 கிராமோ 30 கிராம் ஆஃப் NaCl வந்து எடுத்துக்கிறோம். நான் 100 கிராம் ஆஃப் வாட்டர் 25 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி லெஸ் சொல்யூட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா அங்கே மோர் சொல்யூட் வந்து எடுத்துக்குவோம் தேன் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது 36 கிராமுக்கும் அதிகமாக 40 கிராமோ 50 கிராமோ அதிகமாக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் மேக்கப் பண்ணுறதா வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இங்கே பாருங்கள் 40 கிராம் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை வந்து ஆல்டர் பண்ணணும், லைக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த சொல்யூஷன் வந்து அன்ஸ்டேபிள் தான். அந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, நம்ம NaCl ஆட் பண்ணுறோம் இல்லையா அதிகமாக, அது வந்து இட் வில் ரீஅப்பியர் ஆஸ் அ கிறிஸ்டல் when the solution is disturbed. நெக்ஸ்ட் 4th கிளாசிஃபிகேஷனான கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து another kind of classification of the unsaturated solution. Unsaturated solution என்னன்னு பார்த்துருந்தோம். பிஃபோர் தட் சேச்சுரேட்டட் அப்படிங்கிறது இப்போ 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டான வாட்டரில் நம்மளால் 36 கிராம் ஆஃப் சொல்யூட்டான NaCl மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும்னா தட் இஸ் சேச்சுரேட்டட். அந்த 36 கிராம் ஆஃப் NaClக்கும் கம்மியாக நம்ம டிசால்வ் பண்ணணும், தட் இஸ் அன்சாச்சுரேட்டட். அந்த அன்சாச்சுரேட்டட் அனதர் கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் இந்த கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன் அப்படிங்கிறது. இது வந்து ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 2 சொல்யூஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு தியர் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். அதாவது இப்போது 2 சொல்யூஷன் வந்து இருக்குது, இந்த 2 சொல்யூஷனுமே வந்து சுகர் சொல்யூஷன் தான். இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா சேம் அமௌண்ட்டான சால்வெண்ட் வந்து இருக்குது, சேம் சால்வெண்ட் அண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டு. இப்போ சேம் சால்வெண்ட்டான வாட்டர் அண்ட் சேம் அமௌண்ட் அப்படிங்கிற 100 கிராம் ஆஃப் வாட்டர்னே எடுத்துக்கோங்க. அண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் சொல்யூட்டான சுகர் தான் இருக்குது. ஆனால் அதோட அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இதில் லெஸர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து இருக்குது, இன்னொரு இதில் வந்து ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து இருக்குது. ஆனால் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயுமே வந்து சேமாக தான் இருக்குது. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டுன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு இதில் கம்மியான சொல்யூட் அமௌண்ட் இருக்குது, ஒரு இதில் கூடுதலான சொல்யூட் அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ எந்த சொல்யூஷனில் கம்மியான அமௌண்ட் சொல்யூட் இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் டைல்யூட் சொல்யூஷன். எந்த இதில் கூடுதலான அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட்னாலே வந்து அதிகமான சொல்யூட் இருக்கிறதா அர்த்தம். இது வந்து ஜஸ்ட் அ குவாலிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் தான். இது வந்து குவான்டிட்டிவ் ஆஃப் சொல்யூட்டை வந்து இம்ப்ளை பண்ணலை, குறிக்கலை. அப்போ இந்த டிஃப்ரென்ஸை எப்படி அப்சர்வ் பண்ணுறோன்னா பை மீன்ஸ் ஆஃப் சம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் கலர் டென்சிட்டி எக்ஸெட்ரா.
ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் எப்படி அந்த சொல்யூஷனை வந்து 4 இதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friends circle. இதோட நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் எல்லாமே நான் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் மேலும் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன். அப்போ தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டும். See you soon again in next video. Thank you for watching.